ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்து டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பொதுவாகவே யாருக்காவது மெசேஜ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது சில பேருக்கு டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ண பிடிக்காது. டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ணுறதுக்கு பதில் சில பேர் வாய்ஸில் பண்ணுவாங்க. அது நமக்கு வாய்ஸ் மெசேஜ் ஈஸியாக இருக்குன்னு வாய்ஸில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டே ஒரே வாய்ஸ்லேயே அனுப்ப பிடிக்காது சில பேருக்கு. அதனால் வாய்ஸை மாற்றி அனுப்பலான்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை எப்படி மாற்றி அனுப்புறதுன்னு தெரியாது. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற ஒரே ஒரு ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வாய்ஸில் மெசேஜ் பண்ணலாம். ஃபீமேலாக இருக்கட்டும், இல்லை மேலாக வாய்ஸு, அனிமல்ஸு, ரோபோட்டு, அந்த வாய்ஸ் எல்லா வாய்ஸுமே நீங்கள் பிடிச்ச மாரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே ஸ்டோரில் போய் நான் சொல்கிற மாரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வாய்ஸ் சேஞ்சர்னு சர்ச் பண்ணுங்கள். வாய்ஸ் சேஞ்சர் சர்ச் பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த ப்ரொஃபைலில் நல்லா பார்த்துங்க. இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மேலே பாருங்கள் வாய்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எதாவது பேசுங்க. ஹலோ, எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா? இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரோபோட் வாய்ஸில் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஹலோ, எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா? அதேமாரி உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸில் இங்கே நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனிமல்ஸ் இருக்குது, ஹலோ, எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா? ஜாம்பி, சைல்டு, இதுமாதிரி உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் சைடில் பாருங்கள், இங்கே 3 கோடு கொடுத்து இங்கே மெனு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் இந்த ஆப்பை இதேமாரி யூஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு மேலே இங்கே பாருங்கள் 2 லைன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு வரும். அது கிளிக் பண்ணால் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யார் கூட மெசேஜ் பண்ணணுமோ அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டோடனே இப்போ உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை பேசிக்கோங்க. ஹாய், எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற? இப்போ நான் பேசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வாய்ஸில் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் பண்ணுற மாரி எப்பயும் போல் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டோடனே இங்கே எந்த வாய்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அது ப்ளே ஆகி அவங்களுக்கு சென்ட் ஆகும். இதேமாரி நீங்கள் பேசிட்டு இப்படி சென்ட் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாரி பிடிச்ச வாய்ஸில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரி யூஸ்ஃபுல்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.